கதிர்கள் ஒரே தானிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீர்ந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்துக் கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்திலுள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லப்படாமல் போயிற்று. அப்பொழுது வானபத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தன்னுடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாகிகளின் அதிபதிகளாகிய சிறைச்சாலைகளை அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய இவரே பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவர்களை சொன்னோம். அவன் தாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போட்டுவிட்டார் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைத்தான். அவனை தீவிரமாய் காவல் கிளையிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை கொடுத்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசிப்பு பார்வோனுக்கு உதயகரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு செய்வார் என்றான். யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து கொள்மையிட்டது. அவைகளின் பின் இழைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமான வேறு 7 பசுக்கள் ஏறி வந்தது. இவைகளைப் போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசமும் நான் கண்டதில்லை. கேவலமும் அவலட்சணமான பசுக்கள் கொடுமையான முந்தின 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. அவைகள் இவர்களின் வயிற்றுக்குள் போயிற்று என்று தோன்றாமல் முன் இருந்தது போலவே அவலட்சணமாய் இருந்தது. இப்படி கண்டு விழித்துக் கொண்டேன். பின்னும் நான் என் சொப்பனத்திலே நிறைவேறியுள்ள 7 நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர கண்டேன். பின்பு சாவியானவர்களும் கீழ்காற்றினால் தீர்ந்து பதறானவைகளுமான 7 கதிர்கள் நுழைந்தது. சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது. இதை மந்திரவாதியிடத்தில் சொன்னேன். இது பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான். தேவன் தாம் செய்ய போவது என்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அந்த கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒழிந்து போம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. ஆகையால் விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 5 பங்கை வாங்குபடி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல ஒரு வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றான். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தெய்வ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமுள்ள ஞானமுள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவரும் தன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாத்மான் பண்ணையா என்கிற பெயரையிட்டு
ஒன்பட்டணத்து அதிகாரியாகிய போத்திராப்பின் குமாரராகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். யோசேப்பு எகிப்தில் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாக இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்ததியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்த பட்டணத்தில் அதிலிருந்து சுற்றப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். இப்படி யோசேப்பு அளவிழந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாய் தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அழகாக இருந்தது. அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி. வேத வார்த்தையின் உண்மையாக பேசும் நாமத்தை பயன்படுத்திக் கொள்வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கிறிஸ்து உட்கார்வோம். क्योंकि आप सब बैठ सकते हैं। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமையுண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की हम महिमा करते हैं। இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். और आज के दिन आप सबके लिए प्रभु यीशु के नाम से शुभकामनाएं देता எல்லாரும் हूं। உற்சாகமா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுமா? सब उत्साह के साथ आप हाथ ऊंचा करके हालेलुया कहेंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीष करेंगे। செய்தி போறதுக்கு முன்னதாக ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை சொல்ல நான் விரும்புகிறேன். और सुसमाचार जाने से पहले एक छोटा सा स्टोरी बोलना चाहता हूं। ஒரு செய்தி இது. और उसका एक स्टोरी के हिसाब से ஒரு தேசத்துல ஒரு ராஜா இருந்தார். एक देश में एक राजा था। அந்த ராஜாவுக்கு வந்து 4 மனைவிகள். और राजा को 4 पत्नियां थी। அதனால அந்த நாட்கள் எல்லாம் வந்து அநேக மனைவிகளை வந்து ராஜாக்கள் திருமணம் செய்து கொள்வாங்க. और मंदिरों में आकर बहुत सारी बीवियां आकर राजा लोग करते थे। அதுல 4வது மனைவி 4வது திருமணம் செய்த கடைசியா திருமணம் செய்த அந்த மனைவி ரொம்ப நேசிப்பான். और वो राजा अगर चौथा जो शादी किया उस पत्नी से ज्यादा प्रेम करता था। 3வது மனைவி அதோட கொஞ்சமா நேசிப்பான். और तीसरी पत्नी को थोड़ा कम। 2வது மனைவி அதோட கொஞ்சம் நேசிப்பான். और दूसरी को उससे थोड़ा कम। முதல் மனைவி அவன் கண்டுக்கவே மாட்டான். और पहली पत्नी को वो ध्यान नहीं देता। இப்படி அவனுடைய வாழ்நாட்கள் இப்படி ஓடிக்கொண்டிருந்தது. और उसका जीवन गुजर गया। முதல் மனைவிக்கு முழு உரிமை இருந்தாலும் உரிமையெல்லாம் உரிமையில பறி போயிடுச்சு. ஒரு வேலைக்காரியை போல அந்த அரண்மனையில அசைவாடி கொண்டிருந்தார். और अगर पहली पत्नी के पास सारा हक था तो भी वो हक उससे ज्यादा रहा। वो उधर वो राजमहल में खाली वो नौकर की जैसे घूमती। இதெல்லாம் தேசத்துல வந்து நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஞானமுள்ள ஒரு புலவர் இருந்தாரு. அவர் எல்லாம் கண்காணித்துக் கொண்டிருந்தாரு. और अगर ये देश में ये सब हो रहा था वो ज्ञानी कवि थे तो उसे सब देखते थे। அப்ப ராஜா திடீர்னு சொல்லி பலவீனமாயிட்டார். और राजा अचानक बलहीन हो गए। பலவீனமாயிட்டு படுத்தப்படுகையாயிட்டார். और बीमार होके वो बिस्तर पे आ गए। அவர் வந்து மருத்துவர்லாம் வச்சாங்க, டாக்டர்லாம் வச்சாங்க. और वेद को सबको बुलाया। அப்ப அந்த புலவர் வந்து அந்த டாக்டர்கிட்ட ஒரு வந்து விஷயத்தை சொன்னார். वो कवि आकर उस डॉक्टर से एक बात बताई। நான் சொல்ற மாதிரி ராஜாவை நீங்க ட்ரீட் பண்ணுங்க. और जो मैं कहता हूँ उसके हिसाब से आप कीजिएगा। அப்ப அதே போல அந்த மருத்துவர் வந்து டாக்டர் ராஜாவிட சொன்னாராம், ராஜா நீங்க இன்னும் 2 மாதம் தான் பிழைப்பீங்க. இது மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி, நீங்க மதித்து போயிடுவீங்க. और उन्होंने बोला राजा आप 2 महीने ही रहोगे, ये आपकी मृत्यु की बीमारी आई है ऐसे कहिए। उसने कहा। அப்ப ராஜா ரொம்ப பயந்துட்டாரு. और वो राजा वेद को लेकर डर गया। ரொம்ப பயந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கடைசி மனைவியை கூப்பிட்டாரு. और बहुत डरने के बाद वो छली சொன்னாரு, என் உயிரை விட அதிகமா ரொம்ப நேசிக்கிறேன். मैं तेरे को जान से ज्यादा चाहता हूँ। அங்க நிறைய டாக்டர் வந்து இது போல சொல்லிட்டாரு. डॉक्टर ने ऐसा कह दिया। உன்னை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்ல. और तेरे को छोड़ के जाने का मेरा इच्छा ஆனால் नहीं। மறிக்கும் போது என்னோட கூட நீ மறிப்பியா? और मरते वक्त तो मेरे साथ मर जाएगी। அப்போ சொன்னா நான் எப்படி மறிக்க முடியும்? मैं कैसे मरूंगी? நான் எவ்வளவு அழகாம இருக்கிறேன். मैं कितना सुंदर हूँ। இன்னும் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் அநேகமா இருக்கு. और मुझे अनुभव करने का कार्य நான் வந்துட்டு நீ மறித்த உடனே ஒரு வாரம் 10 நாள்ல நான் வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்குவேன். और तुम मरने के बाद 10 दिन के बाद मैं शादी करूंगी। உன்னோட கூட நான் மறிக்க மாட்டேன். तेरे साथ नहीं मरूंगी। இருக்கிற வரைக்கும் உன்னோட கூட சந்தோஷமா இருக்கேன். जब तक है तेरे साथ खुश रहूंगी। கண்டிப்பா நான் மறிக்க मैं மாட்டேன். नहीं मरूंगी। அப்படின்னு அந்த ராஜா ரொம்ப கவலையாயிடுச்சு. और राजा को दुख हो गया। ஏன்னா தேசத்துல பாதி மட்டும் அந்த கடைசி மனைவிக்கு கொடுத்திருந்தார். क्योंकि देश का आधा आकर वो छोटी मतलब छोड़ அவ என்ன கேட்டாலும் இல்லன்னு சொல்லவே இல்லை. और वो जो मांगती थी
ना नहीं बोला அந்த ராஜாவுடைய பார்வைக்கு மிகவும் பிரியமானவளாய் இருந்தார். और राजा के दृष्टि में बहुत सुंदर थी। அப்ப அந்த ராணி அப்படி சொன்ன உடனே ரொம்ப துக்கமாயிட்டார் ராஜா. और रानी ने ऐसा बोलते राजा को दुख हो गया। சொன்னார் சரி நீ போகலாம். ठीक है तू चल। மூன்றாவது மனைவி வர வச்சாங்க. तीसरी पत्नी को बुलाया। மூன்றாவது மனைவி வர வச்சு சொன்னாங்க டாக்டருக்கு எல்லாம் சொல்லிட்டாரு. तीसरी पत्नी के पास बोला डॉक्टर ऐसा அதனால நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். इसलिए मैं चाहता हूं உனக்கு தெரியும் உனக்காக என்னென்னலாம் நான் செய்திருக்கிறேன். मैं तेरे लिए क्या किया हूं पता ஆமா ராஜா எல்லாமே அறிந்திருக்கிறேன். वो जानती है। ராஜா சொன்னார் இன்னும் 2 மாதத்துல நான் மரித்து दो போயிடுவேன். महीने में मर जाऊंगा நான் ஒன்றே போறதுக்கு பயமா இருக்கு. உன்னை விட்டுட்டு போறதுக்கு விருப்பம் இல்லை. तो मैं अकेला मरने के लिए डर लगता है तेरे को छोड़ के जाना मन नहीं है। என்னோட கூட நீ மரிப்பியா? तो मेरे साथ मरेगी? அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். वो चौंक गई। இல்ல ராஜாவே வந்து உன்னோட கூட மரிக்க முடியாது. तेरे साथ नहीं मरूंगी எனக்கு இன்னும் ஆயுசு நாட்கள் இருக்கு. और कुछ आयुष है। உங்களுடைய ஆயுசு நாட்கள் முடிஞ்சிருச்சு. आपका आयुष खत्म நான் வேற ஒரு ராஜாவை திருமணம் செய்து கொள்வேன். मैं दूसरे राजा को வேற ஒரு தேசத்துக்கு நான் ராணியா மாறிடுவேன். दूसरे देश का रानी बन நான் ரொம்ப जाऊंगा। சந்தோஷமா இருக்கணும். मैं खुश रहना இன்னும் நான் அனுபவிக்க காரியங்கள்லாம் அநேகமா இருக்கு और मुझे अनुभव करने का और कार्य है அப்படின்னு சொல்லிட்டான். ऐसा बोल दिया। ராஜா இன்னும் துக்கமாயிடுச்சு. राजा और दुख எவ்வளவு இப்படி கை விட்டுட்டாங்க ये भी छोड़ दी அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து வேதனை ஆயிடுச்சு. को बहुत दुख हो गया। அப்புறம் பாத்தீங்கன்னா 2வது மனைவியை கூப்பிட்டாங்க. दूसरी पत्नी को बुलाया அதுல 2வது மனைவியை கூப்பிட்டு விஷயத்தான் சொன்னாரு. और ये सब कार्य बताया அதனால என்னோட கூட நீ மறிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டார். और मेरे साथ करेगी? மறிக்க மாட்டேன் ராஜா, ஆனா ஒரு காரியத்தை நான் செய்வேன். मरूंगी नहीं पर एक काम करूंगी। நீங்க மறிக்கும் போது கல்லறை வரைக்கும் நான் வருவேன். आप जब मरोगे तो तब आपका कब्र तक உங்களை வச்சு மண்ணில மூடிட்டு இருந்தா நான் எங்க வீட்டுக்கு போயிடுவேன். और आपको मट्टी देने के बाद नहीं बच நான் எங்க அப்பா அம்மாவோட கூட இருப்பேன். मेरे माता पिता के पास வந்து எங்க அப்பா அம்மா பார்த்துருக்கிற மாப்பிள்ளைய நான் கட்டிக்கிட்டு சந்தோஷமா और இருப்பேன். मेरे माता पिता जो बोलेंगे वो सब मेरा उनके ராஜா साथ ரொம்ப வந்துட்டு என்ன செஞ்சிட்டா, ரொம்ப வந்துட்டு கவலையாயிட்டார். और राजा आकर बहुत दुख हो गए கடையை வந்து ஃபர்ஸ்ட் மனைவியை கூப்பிடுறாரு. और पहली पत्नी को बुलाया। ஃபர்ஸ்ட் மனைவியை கூப்பிட்டு சொல்றாரு, पहली पत्नी को बुलाने के இதே लिए போல டாக்டர் சொல்லி இருக்காரு, ऐसे डॉक्टर ने இந்த कहा மாதிரி விஷயம்லாம் இருக்கு. ऐसा ऐसा कार्य हो நான் गया। வந்துட்டு உங்களை ரொம்ப நேசிக்கல. நானே मैं आपसे तो करीब மற்ற 3 பேரை நான் ரொம்ப நேசித்தேன். तीसरे से நீ मैंने கடைசி வரைக்கும் என் கூட இருப்பியா? क्या तो अंतिम तक मेरे நான் साथ மறிக்கும் போது என்னோட கூட வருவியா? और अगर मर जाऊंगा तो मेरे நீயும் साथ மறிப்பியா तू भी मरेगी। அப்படின்னு கேட்டதுன்னு அவர் சொன்னாலாம், और ऐसे बोल के उसने நீங்க कहा நேசிக்கல கூட நான் வந்து ரொம்ப உங்களை நேசிக்கிறேன். आपने इससे प्रेम नहीं करते तो मैं அந்த आपसे மனசுல கனமும் கௌரவம் நான் வைத்திருக்கிறேன். और आपके लिए जो आदर है वो अभी भी मेरे पास நீங்க மறித்த பிறகு உங்க வந்துட்டு இந்த உயிர் எதுக்காக? अगर आप मर जाओगे तो मेरे लिए நான் உயிரோட கூட இருந்து என்ன சாதிக்க मैं போறேன்? चिंता है कि क्या करूंगी। நீங்க மறித்த உடனே உங்களோடு கூட சேர்த்து வந்து பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். अगर आप मर जाओगे तो मैं आप मेरे साथ पेटी இது வரைக்கும் நான் உங்க கூட தான் இருக்கிறேன். अभी तक मैं आपके साथ हूँ இன்னமும் நான் உங்க கூட தான் और இருப்பேன். हमेशा मैं आपके साथ ராஜா रहूंगा। ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். और राजा खुश हो ரொம்ப गया। சந்தோஷப்பட்டாராம். राजा खुश हो அப்படி गया பேசிக் கொண்டிருக்கும் போதே வந்து அந்த புலவர் உள்ள வந்தாராம். और ऐसे बात करते करते कभी अंदर आए ராஜா சொன்னாராம், இப்போ பாத்தீங்களா அந்த 4 மனைவியில யார் உண்மையானன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? और राजा से पूछा ये चारों पत्नी में से आपको कौन सच्चा है पता है। அப்ப அந்த ராஜா 3 பேரை விரட்டி விட்டார். और राजा वो 3 जन को என்னுடைய முதல் மனைவியினுடைய பாசம் அன்புதான் உண்மையானது और मेरे पहले पत्नी का जो प्रेम है वो सच है। அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அந்த ராணி கூட இருந்தார். और खुशी से वो रानी के साथ அவர் பார்க்கும்போது தேசத்துக்கெல்லாம் மிகவும் ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்துல உட்கார வைத்து அழகு பார்த்தார். और उस देश में सबसे बड़े पोजीशन में रख के उनको सुंदरता देखी। இந்த கதையில இருந்து என்ன தெரியுது? 4 மனைவி எல்லாரும் இருக்கணும்னு தெரியல. ये शादी ये आकर स्टोरी से आपको सबको ऐसा क्या समझ आता है? सबको 4 पत्नी होना चाहिए சொல்றாங்க ஒரு சில சபையில ஒன்று கட்டிக்கிட்டே படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். और एक को ही शादी करके दुख है இதுல 4 மனைவி கட்டிக்கிட்டு அவ்வளவுதான்றாங்க. और 4 से शादी कर दो पर அந்த நாட்கள்லாம் உடன்கட்டை ஏறுவாங்க. கணவன் வந்து மறித்த உடனே மனைவி நெருப்புல போட்டு வந்து அவங்க சாகடிச்சிருவாங்க. और उन दिनों में सती प्रथा चलती थी जैसे पति मरते हैं तो ऐसे उनके चिता पर जला देते இந்த थे। ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? और इस स्टोरी में हम क्या सीखते हैं? இந்த 4வது மனைவி யாரு? ये 14 पत्नी कौन है? நம்ம சரீரம் தான் 4வது மனைவி. ये शरीर ही 14 पत्नी है। எல்லாத்த விட அதிகமா நம்ம சரீரத்தை தான் நம்ம நேசிப்போம். और सबसे ज्यादा प्रेम हम ये शरीर से करते ஒரு हैं। ட்ரெஸ் எடுக்க பார்க்கும்போது கூட பாத்தீங்கன்னா மேல போட்டு பார்ப்போம். அது எவ்வளவு ஒரு 300 புடவை மேல போட்டு பார்த்தா தான் உன்னை செலக்ட் பண்ணுவோம். और अभी आप साड़ी लेने जाओगे 300 साड़ी पहन के देखने के बाद भी ऐसा लगेगा ये साड़ी लेना है। சில பேர் ஆண்கள் கூட பார்க்கும்போது பெண்களை மிஞ்சிடுவாங்க. ஒரு ஷர்ட் எடுக்கணும்னா அதுல இருக்கிற நூல் முதல் கொண்டு பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க? செக் பண்ணி வாங்குவாங்க. और लड़के तो उससे भी ज्यादा निकले। वो एक शर्ट लेना है तो एक डोरी को भी वो पड़ताल करके ஒரு लेते हैं। பேண்ட் வாங்கினா அவ்வளவு நேரம், और पैंट उतना ஒரு ஷூ வாங்கினா அவ்வளவு एक நேரம். शू लेने इतना ஒரு
டை வாங்கணும் அவ்வளவு நேரம், टाई इतना टाइम, ஹெல்மெட் வாங்கணும் அவ்வளவு நேரம், एक हेलमेट के लिए इतना टाइम, பார்த்து சரீரத்துக்கு வஸ்திரங்களை வாங்குவாங்க. और देख के शरीर के लिए वस्त्र लेते हैं. ஹேர் ஸ்டைல் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது வந்து ஆண்கள் அவ்வளோ ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க. और हेयर स्टाइल जब लड़के लोग करते तो ऐसा हेयर स्टाइल करते हैं, பயங்கரமான ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணுவாங்க. और कहने पे हेयर स्टाइल भयंकर करते हैं. பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கிரீம் உலகத்துல விற்கிறதெல்லாம் வாங்கி பூசி பார்த்து அழகு பார்த்து அவங்க ஆராதனை வரதுக்குள்ள ஆராதனை முடிஞ்சு போகுது. और वो दुनिया में जितना भी क्रीम होता है वो लगा वगा के आने तक आराधना खत्म हो जाता है. கண்ணாடியில எப்படி திரும்பி பார்த்து இப்படி திரும்பி பார்த்து ஹேர் ஸ்டைல பார்த்து முக்காடு போட்டா எப்படி இருக்கு, முக்காடு கழுத்துனா எப்படி இருக்கு எல்லாம் பார்த்து ஆண்களும் பேண்ட் போட்டு இந்த பெல்ட் செட் ஆகுமா இந்த இது செட் ஆகுமா பார்த்து பார்த்து வரதுக்குள்ள என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற பாஸ்டர். और आकर ऐसे बहने भी इतना श्रृंगार करते, इतना टाइम होता, लड़के भी ऐसा श्रृंगार करके पहनते हैं बेल्ट वेल्ट जैसे सब, तो तब तक आराधना भी खत्म. இவ்வளோ நேரத்தை செலவு பண்றோம், முழுக்க நம்ம சரீரத்துக்கு நேரத்தை கொடுக்குறோம். और देखो इतना टाइम पूरा का पूरा हमारे शरीर के लिए बिता. சாப்பிடுற ஆகாரம் வாய்க்கு ருசியா இருக்கணும். और खाना हमको टेस्टी होना है. சில பேர் எல்லாம் பயங்கர ருசி கட்டக்கூடியா இருப்பாங்க. और कुछ लोग तो आगे एकदम स्वादिष्ट नाका होता है. பாத்தீங்கன்னா வாய்க்கு ருசியா இருக்கணும். और टेस्टी रहना चाहिए. எல்லாம் வீட்டுல பயங்கர கலவரமே நடக்கும். और ये तो घर में रखियो அதுக்கு இன்பமானவர்களா இருக்கணும். और आंख में अच्छा दिखना है. அவங்க ஒவ்வொன்றும் பார்த்து சரீரத்தை அவங்க பராமரிக்கிறது பார்த்தா பயங்கரமா இருக்கும். और एक एक चीज देख के शरीर को देखेंगे वो एकदम भयंकर रहेगा. கடைசி நேரத்துல நம்ம சரீரத்தை பார்த்து நான் அறிக்க போறேன் நீ எப்போ வரியா அப்படின்னா சரீரம் சொல்ல வரவே வர மாட்டேன். और लास्ट में तुम बोलोगे मेरे शरीर में मरने वाला हूं तो मेरे साथ आएगा. சரீரம் கைவிட்டுடும். शरीर हाथ छोड़ देगा. முதல் மணி ओके என்னத்தான் சாப்பிட்டீங்கனாலும் என்னத்தான் உடுத்தினாலும் 100 பவுண்ட் நகை போட்டு நீங்க அலங்கரித்தாலும் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சேலை போட்டு அலங்கரித்தாலும் உயிர் பிரிந்து போயிட்டா சரீரம் உங்க கூட வரவே வராது. और आप कितना भी श्रृंगार करो, आंखों की साड़ी पहन लो, गहने पहन लो, अगर आपकी मृत्यु आती है तो शरीर आपका साथ नहीं ரொம்ப आएगा. நேசிக்கிறேன்னு சொன்னா கூட அது நம்மள வராது. और मैं बहुत प्रेम करता हूं बोलेगा तो भी नहीं आएगा. சரி, மூன்றாவது மனைவி யாரு? तीसरा पत्नी कौन है? மூன்றாவது மனைவி வந்து நம்முடைய குடும்பம். और तीसरा पत्नी आकर हमारा परिवार. நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைங்க, நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன் தம்பி, தங்கச்சி எல்லாமே டோட்டல் நம்ம குடும்பம். और जैसे हमारे बीवी पति बच्चे लोग हमारे चाचा वाचा हमारे जो भी फैमिली ये वो तीसरी पत्नी है. இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ பிரயாசம், वो परिवार के लिए इतना मेहनत எவ்வளோ ஓடி உழைக்கிறாங்க, और कितना दौड़ते हैं இரவு பகல் உழைக்கிறாங்க, और रात दिन दौड़ते हैं. மனைவிக்காக உழைக்கிறாங்க, பிள்ளைகளுக்காக உழைக்கிறாங்க, और पत्नी के लिए दौड़ते हैं, भी बच्चे के लिए दौड़ते हैं, படிப்புக்காக உழைக்கிறாங்க, बच्चों की पढ़ाई के लिए दौड़ते हैं, முன்னேற்றத்துக்காக ஓடுறாங்க. और बच्चों की ஓடி के लिए ஓடி दौड़ते हैं. ஓடி ஓடி ஓடா தேஞ்சு போறாங்க. और दौड़ दौड़ के घिस जाते हैं. அதனால அவங்கள பார்த்து கேட்டீங்கன்னா நான் சாக போறேன் நீ என்னோட சாக போறியான்னு உங்க மனைவி பார்த்து கேட்டீங்கன்னா, உங்க கணவனை பார்த்து கேட்டீங்கன்னா, உங்க பிள்ளைங்களை பார்த்து கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க? अगर आप ऐसे बोलोगे अपने बीवी बच्चों के पास अगर मैं मरने वाला हूँ तुम भी मेरे साथ मरोगे तो क्या बोलेंगे? அப்படி என்ன பண்றாங்க? சரி சொன்னா வருவாங்களா? ऐसे बोलोगे तो होगा? வரவே மாட்டாங்க. ऐसे नहीं आएंगे. அதனால சினிமாக்காரன் பாடியிருக்கலாம், என்ன பாட்டு பாடியிருக்கலாம்? ऐसे पिक्चर वाले गा रहे थे क्या गा रहे थे? வீடு வரை உடல், வீதி வரை மனைவி, காடு வரை யாரும், கடைசி வரை யாரும் நல்லா பாடியிருக்கலாம். और घर तक पत्नी बात कर सके वाले ऐसे ऐसा करके எல்லாம் எவ்வளவுதான் பாசம் காட்டினாலும் மறித்து போயிட்டா அதிகபட்சமா கல்லறை கூட வருவாங்க. और कितना भी तो प्रेम कर लो मर जाएंगे तो छल्ले से छल्ला क्या कब्र तक आएंगे. அழுவாங்க, புலம்புவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, கல்லறை வரைக்கும் வருவாங்க. और रोएंगे चिल्लाएंगे सब करेंगे पर கல்லறையில வச்சு உள்ள மூடிட்டு இருந்தன அவ்வளவுதான் அழுது அந்த இடத்துல ஏதோ ஊருக்கு கேட்ல கொளுத்தி வச்சுட்டு 2 கையெழுத்து கும்பிட்டு அப்பா அவங்க கதை முடிஞ்சிச்சு வீடோட திரும்பிடுவான். और आकर ऐसे ऊपर को चला के हाथ वाथ जोड़ के बस खत्म करके निकल जाएंगे. வீட்டுக்கு வந்த உடனே சாப்பாடு और घर पे आके खाना அவ்வளவுதான் அவங்க கதை முடிஞ்சிச்சு. उनका काम खत्म. பெங்களூர்ல மக்கா பிரியாணி கபாப் எல்லாமே தயார் பண்ணிடுறாங்க. और बेंगलुरु में बिरयानी कबाब भी रेडी करना நல்லா சாப்பிடுவாங்க, अच्छे से खाते हैं. நல்லா தூங்குவாங்க, अच्छा सो जाएंगे. கொஞ்ச நாள் போட்டோ வச்சு பார்ப்பாங்க. थोड़ी देर फोटो கொஞ்ச நாள்ல உங்களுடைய வந்து நினைவே மறந்து और போயிடும். उसके बाद तुम्हारा सोच खत्म. ஆகினால குடும்பம் ஒருபோதும் கூடவே வரவே और வராது. परिवार साथ में आएंगे. ஆனா மூணுல வந்து இரண்டாவது மனைவி யாரு? और तीसरे में दूसरा चार में दूसरा कौन सा? யாரு? இரண்டாவது மனைவி சதீஷ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சரி, இரண்டாவது மனைவி நம்ம சேர்த்து வச்ச சொத்து சுகம் வீடு வாசல் பணம் நகை எல்லாமே
வந்து धन दौलत और अगर दूसरी पत्नी अगर हमारा जो धन और दौलत है जो इकट्ठा करे वो बैंक बैलेंस ஏராளமான பணத்தை பொருளை உயிரோடு கூட இருக்கிறவங்க ஓடி 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 எல்லாம் சம்பாதிக்கிறோம். और चिंता है मतलब दौड़ के कमा लिया. ஆகையால நம்ம வந்து மரித்த பிறகு ஐயோ கஷ்டப்பட்டு சேர்ந்துட்டாருன்னு சொல்லி டாக்குமெண்ட்ல கொண்டு கலர்ல போட்டுறாங்க. अरे मैं कष्ट उठा के कमाए इसलिए हमारा डॉक्यूमेंट कवर में रखते हैं. நகை நட்டெல்லாம் கொண்டு வந்து கலர்ல போட்டுறாங்க. सोना चांदी लेकर के कवर में रखते हैं. பக்கத்து பேர் பரம்பரை சொல்லலைனா சரி எல்லாமே என்ன பண்றாங்க போட்டுறாங்களா? और क्या ऐसे करते हैं? ஏதே மேல போட மாட்டாங்க. कुछ नहीं है. தமிழ்ல சொல்லுவாங்க மிஞ்சி வந்து மிஞ்சிஸ்டம். அப்படின்னா இந்த வந்து திருமணமான பெண்கள் வந்து காலில் வந்து என்ன செய்வாங்க ஒரு உருட்டு போடுவாங்க திருமணம் ஆயிடுச்சுன்னு அடையாளத்துக்கு அதை கூட காட்டிடுவாங்க. और आप आगे देखो तो शादी होने वाले जो आपके पैर में अंगूठी जैसे पैर के पैर மரித்த பேர் கொண்டு போய் கல்ல அடக்கம் பண்ணிட்ட பிறகு और आपके मरने के बाद कब्र में दफनाने के बाद சேர்த்து வச்ச சொத்து வேற ஒருத்தருக்கு போயிடும். और तेरा जो संपत्ति दूसरा சேர்த்து வச்ச நகை வேற ஒருத்தருக்கு போயிடும். और खुद का धन और दूसरा பேங்க் பேலன்ஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் और तेरा बैंक बैलेंस உங்களுக்கு என்னென்னலாம் இருந்துச்சோ வேற ஒருத்தருக்கு போயிடும். और जो तेरे पास था दूसरा ले நீ लेगा. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு எல்லாமே வேற ஒருத்தருக்கு போயிடும். और तू कष्ट उठा के कमाया सब दूसरा ले ஒரே ஒரு குண்டூசி கூட உங்க கூட வராது. और तेरे पास सुई तक नहीं रहेगी. பக்கத்துல யார் காரண பார்த்து சொல்லுங்க ஒரே ஒரு குண்டூசி கூட உங்க கூட வராது. बातें वाले को वही देख के बोलो तेरे पास एक सुई तक नहीं रहेगी. ஜீவன் ரொம்ப சந்தோஷமா சொல்றா மரியா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரே ஒரு குண்டூசி கூட நம்ம கூட வராது. और तेरे पास एक सुई तक नहीं है. அதுக்காக இவ்வளோ பிரயாசம். पर उसके लिए इतनी मेहनत. முதல் மனைவி யாரு? पहला पत्नी को முதல் மனைவி தான் நம்ம ஆத்மா. और पहला पत्नी हमारा प्राण. அந்த ஆத்மாவை கண்டுக்கிறதே கிடையாது. वो प्राण का चिंता ही नहीं அந்த करता. ஆத்மா சாப்பிடுச்சா இல்லையா? वो प्राण खाना खाया அந்த है. ஆத்மா பார்க்கும்போது அது பசியா இருக்கா இல்லையா? वो प्राण आकर वो भूखा है कि नहीं. அதுக்கு என்ன தேவை? उसको क्या அதுக்கு चाहिए. என்ன தேவையில்லை? उसको क्या नहीं எது चाहिए. அதுக்கு பிடிக்கும்? उसको क्या पसंद எது है. அதுக்கு பிடிக்காது? उसको क्या नहीं पसंद. என்று சொல்லி அந்த ஆத்மாவை கண்டுக்கிறதே கிடையாது. और प्राण का इज्जत ही है. सोचते हैं. ஆத்மா தான் நித்திய நித்திய காலமான வந்து நம்மோடு கூட இருக்கும். और वो प्राण ही अनंत अनंत जीवन स्वर्ग में அந்த है. ஆத்மாவுக்கு நம்ம நேரத்தை கொடுக்கிறது. और वो प्राण को हम जगह ही नहीं அந்த देते. ஆத்மாவுக்கு என்ன ஆகாரம்? வேத வசனம் தான் ஆகாரம். वो प्राण को क्या है. बाइबल वचन खाना அந்த है. ஆத்மாவுக்கு என்ன ஆகாரம்? वो प्राण को क्या है. செபம் தான் ஆகாரம். प्रार्थना ஆராதனை தான் ஆகாரம். आराधना करना ஆராதனை தான் ஆகாரம். और प्रभु का அதுதான் ஜீவன். और प्रभु ही அந்த जीवन. ஆத்மாவை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. वो आत्मा को कोई देखता ही नहीं. உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா பலப்படணும். 1000 வருஷம் இருக்க போகுதுன்னு சொல்லிதான் ஊழியக்காரங்க பாடாப்படுத்துகிறோம். வந்துட்டு என்ன செய்கிறோம்? அடிச்சுக்கிறோம். ஆனால் அநேக பேர் தங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை குறித்து அக்கறையே கிடையாது. और ये आत्मा ही अगर हजारों साल तक रहेगा. इसलिए सेवक लोग इतनी ही मेहनत करते हैं कि उसके पर तो आत्मा यानी वो प्राण की चिंता करते ही नहीं. இன்னைக்கு திருவிழா காலத்துல இன்னைக்கு கூட ஒரு சில ஆத்மாங்க காணும். யாருக்காக சம்பாதிக்க போயிருக்காங்க தெரியல. और आज प्रभु का भोजन है. अभी भी बहुत सारे आत्मा गए हैं किसके लिए कमाए. ஆத்மாவை கண்டுக்கிறதே கிடையாது. விசாரிக்க கிடையாது. அதுக்கு என்ன தேவை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. और आत्मा को कोई सोचता ही नहीं है और कोई पड़ताल नहीं करता. இப்படியே இருக்கிற சூழ்நிலை திடீர்னு மறித்து போயிட்டா நம்ம ஆத்மா எங்க போகும்? ये परिस्थिति में यदि हमारी आत्मा मरती है तो कहाँ जाएगी. நரகத்துக்கு போயிடும். ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு சரியான போஷாக்கு நாம கொடுக்கல. प्राण को हमने पोषक சரியான வசனத்தை கொடுக்கல. अच्छे वचन नहीं दी. சரியான ஜெப பிரசன்னத்தை கொடுக்கல. और प्रार्थना को उपस्थिति ஆண்டவரோடு கூட இருக்கல. प्रभु के संगीत சில பேருடைய ஆத்மா பாத்தீங்கன்னா நல்ல புஷ்டியா இருக்கும். और किसी को आत्मा प्राण दे तो अच्छा வாயின் வார்த்தையில கண்டுபிடிச்சிடலாம். उनकी मुंह की बोली से पता चल जाएगा. வார்த்தையில கண்டுபிடிச்சிடலாம். आंख की दृष्टि से पता चल அவங்க जाएगा. சாட்சி வச்சு அவங்க ஆத்மா எப்படி இருக்குன்னு और கண்டுபிடிச்சிடலாம். उनकी गवाही को लेके उनके पता चल जाएगा. சில பேர் நல்லா திடகாத்திரமா சிம்பாடி மாதிரி இருப்பாங்க. और कुछ लोग ஆத்மா பாத்தீங்கன்னா அப்படியே மரணத்துக்கு ஏதுவாயிருக்கு. और कुछ लोग अच्छे से हड्डी कट्टे जिम्बाड़ी जैसे रहेंगे पर उनके जो प्राण है एकदम पूर्ण और सुखी हड्डी சரீரம் முக்கியம் தான். शरीर குடும்பம் முக்கியம் தான். परिवार चाहिए. வீட்டுல வந்து நமக்கு பணம் பொருள் எல்லாம் முக்கியம். और आपको धन संपत्ति चाहिए. அதெல்லாம் நம்ம பூமியில இருக்கிற வரைக்கும் தான். ये सब खाली धरती இந்த में பூமியை விட்டு நம்ம உயிர் போயிடுச்சுன்னு சொன்னா நம்மோடு கூட இருக்க வேண்டியது அந்த ஆத்மா தான். அந்த ஆத்மாவுக்காக நம்ம அனுதினம் நம்ம என்ன செய்கிறோம்? और ये धरती में से हमारा
अगर जीवन चले जाता है तो हमारे साथ रहने वाला हमारा प्राण वो क्या करेगा? இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் படிச்சுட்டு வந்தீங்க? और कितने लोग बाइबल पढ़ के आए? கைதுகள் அவசியம் இல்ல. எத்தனை பேர் நீங்க வந்து ஜெபம் பண்றோம்? और कितने लोग प्रार्थना करके आए? தினந்தோறும் வேதம் வாசித்து ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர்? और रोज प्रार्थना करके बाइबल पढ़ने वाले कितने लोग? ஆண்டவரோட உறவாடுறவங்க எத்தனை பேர்? प्रभु के साथ रिश्ता कितने लोग ஒரு रखते நேரம் हैं? நம்ம சாப்பிடலாம், சாப்பிட டைம்க்கு வீட்ல ஆவலனா அறக்க பறக்க என்ன செய்றோம்? நம்ம இருக்கிறோம். और एक वक्त का खाना का अगर नहीं बनता है तो हम कितने अच्छे बक्के होते हैं। சுகர் வியாதி உள்ளவங்களுக்கெல்லாம் டைம்க்கு பசிக்கு சாப்பிடலாம் அவ்வளவுதான் உடனே லோ சுகர் ஆயிடும். अगर शुगर जिसको है उसको अगर टाइम पे खाना नहीं मिलेगा तो लो शुगर हो जाएगा। டைம்ல என்ன கிடைக்குதோ கப்பு கப்பு கப்புன்னு சாப்பிடுவோம். वो टाइम पे जो चाहिए हम खाते हैं। ஆகையால என்ன அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर की நாம் வேதத்துல வாசித்தோம். आप बाइबल में पढ़े யோசேப்பை குறித்து வாசித்தோம். यूसुफ के बारे में पढ़े ஆரோனை குறித்து வாசித்தோம். के बारे में पढ़े ஆரோன் கனவு காண்கிறான். और बारन को सपना आता है। கனவு பார்க்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். वो सपना को परमेश्वर बताते हैं। என்ன வெளிப்படுத்துகிறார்? क्या बताते हैं? பார்க்கும்போது அவர் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது பயங்கரமான ஒரு கனவு. और फिर हम जब सोता है तो उसको भयंकर सपना आता நதியில है। இருந்து பாத்தீங்கன்னா 7 கொடுமையான பசுக்கள் வருகிறது. और नदी में से तो देखो तो मोटी मोटी गायें आती है। அது வந்து கொஞ்ச நேரம் பொறுத்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வறட்சியில இருக்கிற பசுக்களை போல 7 பசுக்கள் வருது. और उसके बाद देखो तो उसके थोड़ी देर के बाद दुर्बल गायें आती है, सूखी सूखी। முதல்ல அந்த பசுக்களும் பூமியில இருக்கிற செழுமையானவர்களும் பின்பதாய் வந்தவர்கள் அந்த 7 சாவியான பசுக்கள் எல்லாமே சாப்பிட்டு தீர்த்தது. और जो अगर पहले आते जो भी धरती में हरा भरा तो सब खा लेते हैं। அப்படிப்பட்ட கனவு காண்றார். और ऐसे आकर वो सपना देखते हैं। இரண்டாவது பாத்தீங்கன்னா பயிர் செடியை பார்க்கிறார். और उसके बाद देखो तो भालू के அதே को செடியில देखता है। பாத்தீங்கன்னா 7 கொத்து முளைக்கிறது. और आगे 7 बालियां उगता है। அது ரொம்ப செழிப்பா இருக்கு. 7 वाले एकदम अच्छे रखा பாத்தீங்கன்னா அதுக்கு பின்பதாக காய்ந்து போகிற ஒரு வந்துட்டு பயிர் வருகிறது. और उसके बाद देखो तो सूखा सूखा आकर बालियां எல்லாமே தீர்த்து கட்டிட்டார். और वो बालियां चूड़ा ऊपर खा लेते हैं। யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். और यूसुफ बंदी के உடனே அவனை கொண்டு போய் அரண்மனையில ராஜா முன்பதாக நிக்க வைக்கிறான். और तुरंत उसको लेकर आकर राजमहल में राजा का அவன் சொல்லுகிறான், நான் இப்படிப்பட்ட சொப்பனத்தை கண்டேன். और वो कहते मैं ये सपने देखा தேசத்துல ஞானிகள் எல்லாம் நான் கூப்பிட்டேன். और मैं देश के ज्ञानी को बुलाया நல்ல பயங்கரமான எல்லாம் வித்வான்களை நான் கூப்பிட்டேன். और भयंकर विद्वान को मैंने बुलाया ஒருவரும் என்னுடைய கனவுக்கு பதில் சொல்ல और முடியல. किसी मेरे सपने को खोल नहीं पाया। அதனால நீ எனக்கு பதில் சொல்லுவேன் நம்புகிறேன். और इसीलिए तू मेरा आपके पास का सपने का जवाब बता दे। நான் அல்ல, ஆண்டவரே மங்களகரமான வெளிப்பாடு ஆண்டவர்கள் கொடுப்பாராக. यूसुफ कहता है कि नहीं आकर प्रभु ही आपको बताएंगे। ராஜாவை நீங்க கண்ட 2 கனவு ஒரே அர்த்தம் உள்ளதுதான். और राजा आपने जो सपना देखा वो दोनों 7 வருஷம் தேசத்தின் மேல செழிப்பா நல்ல தானியம் விளையும். और 7 साल देश में अच्छा हरा भरा अनाज उगेगा। அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த முடிஞ்ச பிறகு 7 வருஷம் பயங்கரமான பஞ்சம் தேசத்தின் மேல வரப்போகுது. और उसके 7 साल के बाद भयंकर अकाल देश में आएगा। அந்த பஞ்ச நாட்களுக்காக நீங்க இப்பவே தானியத்தை நீங்க சேர்த்து வைக்கணும். और वो 7 साल अकाल का रहेगा, उसके लिए आप आकर अभी से अनाज को इकट्ठा कर लो। நல்ல ஞானமும் விவேகமும் உள்ள ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு अच्छा ज्ञानी और विवेकी मनुष्य को चुन ஒரு लो। நாட்கள பஞ்சத்துல ஜனங்கள் மடிந்து விடாதபடிக்கு आने वाले दिनों में आकर अकाल में लोग ना मर जाए, தானியத்தை நீங்க சேர்த்து வைக்கணும். अनाज को इकट्ठा कर लो। அப்படின்னு சொன்னதானே இந்த யோசேப்பு சொன்ன ஆலோசனை வந்து ராஜாவுக்கும் அந்த ராஜ சபையில இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிரியமாயிருச்சு. और यूसुफ ने जो बोला था वो राजा और उनके राज्य के कितने भी लोग को अच्छा लगा। ஆகையால வந்துட்டு இவரை போல தேவ ஆவியை பெற்றவங்க யாருன்னு சொல்லி ராஜா உடனே எழுந்து அவர் கையில் இருக்கிற முத்திர மந்திரத்தை என்ன செய்கிறார்னா யோசேப்புக்கு அணிவிக்கிறாரு. और इसके जैसे परमेश्वर का आत्मा रहने वाला मिलता कहाँ है, इसीलिए उठ के राजा ने अंगूठी में वस्त्र पहना உடனே ராஜா போல வெள்ளிய வஸ்திரம் உடுத்திருக்கிறாங்க. और राजा के जैसे मखमल के वस्त्र पहना ராஜா ஏறுகிற இரண்டாவது ரதத்தை கொடுக்கிறாங்க. और राजा जो चढ़ता है दूसरे रथ पर चढ़ा ராஜா दिया। சொல்ல ஒருவனும் கையாது காலாது யோசேப்புடைய உத்தரவிட்டு ஒருவனும் கையை காலம் और செய்யப்படும். राजा ने कहा कि यूसुफ की आज्ञा के बिना कोई हाथ पैर नहीं हिला सकता। தேசத்தின் மேல நான் ராஜாவா இருப்பேன், சிங்காசனம் மட்டும்தான் ராஜா, முழு தேசத்துடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன், உனக்கு சரியானபடி செய் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன். और यूं कहा कि देश के ऊपर मैं खाली सिंहासन के ऊपर राजा हूँ, परंतु पूरा का पूरा अधिकार मैं तुझे देता हूँ। யோசேப்பு மேல ஒரு கர்த்தருடைய ஆவியான और यूसुफ के ऊपर प्रभु की நல்ல வெளிப்படையான ஆவி இருந்தது. और आके उसको प्रकाशित யோசேப்பு हुआ। பரிசுத்தமா இருந்தார். और यूसुफ पवित्र தேவன் மேல வைராக்கியம் உள்ளவராக परमेश्वर के ऊपर वैराग्य रखते நீதியில நிறைவேற்றணும் ஒரு வாஞ்சை இருந்துச்சு. और धर्म के मार्ग को पूरा ஆண்டவர் करने மேல ஒரு ஞாபகம். परमेश्वर के ऊपर प्यार। அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து और கொண்டார். इस प्रकार के मनुष्य को प्रभु चुने।
தெரிந்து கொண்டு சரியான ஸ்தலத்துல அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க. और खड़ा करके एकदम अच्छे स्थान पे खड़ा कर दिए. வேத வசனம் சொல்லுகிறது தேவநாதன் அந்த காலத்துல எல்லாம் நேர்த்தியா செய்கிறார். और प्रभु का वचन कहता है प्रभु वो टाइम के लिए वो काम सही से करते हैं. உங்களுக்கு கூட யோசேப்பை போல ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். आपको भी यूसुफ के जैसे प्रभु उपयोग करते हैं. அதனால 7 வருஷம் செழிப்பான ஒரு தேசம் அந்த நேரத்துல ஓடி ஓடி எல்லாம் தானியத்தை குறைஞ்சவர்கள் வாங்கி வந்து சேர்த்து வைக்கிறார். और साथ साथ देखो तो आपका कम गांव में आकर अनाज को लेके इकट्ठा कर लेता है. பட்டணங்கள் தோறும் களஞ்சியங்களை கட்டுகிறார். और बहुत सारे जगह में भंडारे बांध देता है. ஏராளமான களஞ்சியங்களை பெரிய பெரிய களஞ்சியங்களை கட்டுறான். और बड़े बड़े भंडारे बांध देता है. அதுல தானியங்களை குவித்து வைக்கிறான். और अनाज को रख देता है. எல்லாம் யோசிக்கிறாங்க ஏன் யோசேப்பு பைத்தியக்காரன் போல இவ்வளவு தானியத்தை சேர்த்து வைக்கிறான். और सब लोग सोचते हैं यूसुफ क्या पागल के जैसे इतना अनाज इकट्ठा करता है. தானியத்தை சேர்த்து வைக்கிறான். और बहुत सारा अनाज इकट्ठा करता है. எல்லாமே வித்துட்டாங்க. நல்ல ரேட் கிடைக்குது. யோசேப்பு வாங்குறான் எல்லாம் கொண்டு வித்துட்டாங்க. और सब लोग आकर अच्छा रेट मिलता है तो यूसुफ के पास बेच दिए. 7 வருடம் முடிந்து 7 साल बीतता है. காலம் ஆரம்பிச்சிச்சு. आकाश शुरू होता है. யோசேப்பே எனக்கு தானியத்தை கொடு. ए यूसुफ मुझे अनाज दे. இத எங்களுடைய பணத்தை வெச்சுக்க. ले मेरा पैसा ले ले. பணத்தை வெச்சு நாங்க உயிர் வாழ முடியாது. पैसा रखे हम जिंदा नहीं रहेंगे. இந்த விலை வந்த நகைகளை தங்க வந்து நாணயங்களை வைத்துக்கோ. और ले सोना चांदी रख ले. இத வைத்து நாங்க உயிர் வாழ முடியாது. தானியத்தை கூட நாங்க உயிர் வாழ்வதற்கு हमको अनाज दे हम जिंदा रहना है. இத எங்க சொத்துக்களெல்லாம் நீ எடுத்துக்கோ. मेरे सब संपत्ति ले ले. சொத்துக்களோட எங்களுக்கு ஜீவன் முக்கியம். हमारा आगे संपत्ति से जीवन உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து வாங்குகிறான். और पूरा संपत्ति लेता है. அவங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஏன்னா உயிரை விட ரொம்ப பெருசு இல்ல. क्योंकि सब कुछ दे दिया क्योंकि जान से बढ़ के ஜனங்களுக்கு தானியத்தை வழங்குகிறார். और जान लोगों को இந்த தேசம் மட்டுமில்ல உலகம் முழுவதுமா இருக்கிற ஜனங்களுக்கு அவன் தானியத்தை வழங்குகிறவனா இருந்தா. और विश्व देश को नहीं परंतु संसार में जितने लोग हैं सब लोग अनाज लेने आए. ஏனென்றால் ஞானமாய் ஏற்கனவே தானியம் இருந்த நாட்களிலே தானியத்தை ஏராளமாய் சேர்த்து வைத்தான். और इसीलिए ज्ञानी बन के वो के अनाज उसने पहले से इकट्ठा कर लिया. பஞ்ச காலத்துக்கு ஆகாரம் கொடுத்தான். और आगे आकार के दिन में क्या किया. தேவனுடைய பிள்ளைகளே परमेश्वर के बच्चों இந்த நாட்கள பாத்தீங்கன்னா ஏராளமான தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறாங்க. अभी के दिनों में देखो बहुत सारे भविष्यवक्ता நாம இப்படிப்பட்ட செழிப்பான நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். बहुत अच्छे दिनों में जी रहे हैं. ஏராளமான வசனத்தை பிரசங்கிக்கிறவங்க, वचन को प्रचार करने वाले सेवक हैं. ஏராளமான உபவாச கூட்டங்கள், बहुत सारे उपवास की मीटिंग है. ஏராளமான எழுப்புதல் கூட்டங்கள், बहुत सारे रिवाइवल मीटिंग है. ஏராளமான கன்வென்ஷன், और बहुत सारे कन्वेंशन है. ஏராளமான வார்த்தைகள், और कहीं भी जाए बहुत सारे वचन है. எல்லா டாபிக்லும் செய்தி கிடைக்கும். और टॉपिक में मैसेज मिलता है. வசனத்துக்கு பஞ்சமே கிடையாது. वचन की कमी नहीं है. வசனத்துக்கு பஞ்சமே கிடையாது. और वचन की कमी नहीं है. ஊழியக்காரருக்கு பஞ்சமே கிடையாது. सेवकों की कमी नहीं है. சபைகளுக்கு பஞ்சமே கிடையாது. कलीसिया की कमी नहीं है. எல்லா ஊழியக்காரங்களும் சபையும் வசனத்தை ஏராளமா ஆண்டவர் செழிப்பான இந்த 7 வருடத்துல ஏராளமாய் பொழிந்தருளி கொண்டிருக்கிறார். प्रभु जी ये 7 सालों में देखो तो इतने सारे वचन को परमेश्वर बहुत सारे दे இந்த செழிப்பான நேரத்துல உங்களுடைய களஞ்சியங்களாகி இருதயத்தை திறந்து வார்த்தைகள் அநேகமாக சேர்த்து வைங்க. और ये अगर अच्छे आने वाले दिन में आपके भंडार आपके मन को आकर खोल के वचन से भर உங்களுடைய दीजिएगा. மனதுக்குள்ள வசனத்தை நிரப்பி வைங்க. आपके विचार में वचन से भर दीजिएगा. எதெல்லாம் வசனத்தை நிரப்பமோ வசனத்தை நிரப்பி और வைங்க. आपके जहाँ जहाँ वचन भर सकते वचन से भर காலம் பஞ்ச காலம் வரப்போகிறது. और आधा दिन आएगा. தீர்க்கதரிசிகள் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். भविष्यवक्ता वाणी ஊழியக்காரர்கள் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பஞ்ச காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. का दिन जरूर आएगा. ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் இருக்க और மாட்டாங்க. प्रचार करने वाले सेवक சபைகள் இருக்காது. चर्च नहीं रहेगा. வேதத்தெல்லாம் பறிமுதல் செய்ய வேண்டும் என்று உலக அளவில் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். पहले से ही बाइबल सबको आकर्षित करने के काम चल रहा है. ஒரு வசனத்தை சொல்ல யாராவது இருக்க மாட்டாங்கன்னு நம்ம தேடுவோம். और ये वचन को लेने के लिए ऐसे काम करते हैं. யாரா ஒருத்தர் பிரசங்கிக்க மாட்டாங்கன்னு சொல்லி வசனத்தை தேடுவோம். और कोई एक जन प्रचार नहीं करेगा करके सोचेंगे. வசனம் கிடைக்க கூடாத பஞ்ச காலம் வருகிறது. और वचन ना मिलेगा अकाल का दिन அழைத்து आएगा. போற சரீரத்துக்காக ரொம்ப நேரத்தை செலவு பண்ணாதீங்க. और देखने वाले शरीर के लिए बहुत टाइम देना. கூட வர குடும்பத்துக்காக ரொம்ப நேரத்தை நீங்க செலவிடாதீங்க. आपके साथ परिवार आने के लिए टाइम मत बिताना. கூட வராத நிலை நட்டு பணம் பொருள் சொத்து சுகத்துக்காக ரொம்ப நேரத்தை आपके साथ जो செலவிடாதீங்க. नहीं आएगा आपका धन दौलत के पीछे मत भागना. எல்லாம்
இதெல்லாம் மாயையும் மனதிலே சஞ்சலமானவைகள். ये सब माया है, मन के लिए दुख का कारण है। ஒரு பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி அவள் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சா பையன் கேக்குறான், எனக்காக நீ என்ன பண்ண? एक बच्चे को आप पढ़ा लिखा के उसको शादी वादी कराते हो तो फिर वो लड़का पूछता है तूने मेरे लिए क्या रखा? ஒரு பொண்ணை படிக்க வச்சு பார்க்கும்போது அவளை பாதுகாப்பு வச்சு நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமையில திருமணம் செய்து கொடுத்து நகை நட்டெல்லாம் போட்டு கொடுத்து எல்லாம் கட்டி கொடுத்தா நீ எனக்காக என்ன செஞ்ச? और एक लड़की को पढ़ा लिखा के आगे उसको संभाल के उसको आगे सोना चांदी बेच के शादी करके कैसे रखते हो लड़की पूछते तूने मेरे लिए क्या किया? அந்த பிரயாசம், ये मेरे जिसके लिए பிரயாசம், ये मेरा जिसके लिए இந்த வார்த்தை கேட்கவா வந்து குடிக்கொண்டு और इसके लिए ही हम तोड़ते हैं। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல. नहीं करो इस நீங்க तरह से। செய்யுங்க, உங்களுடைய கடமையை சரியா செய்யணும். आपका फर्ज है ये करना है எல்லாவற்றை விட முக்கியம் உங்களுடைய ஆத்துமா முக்கியம். और इन सबसे बढ़ के आपका நீ आत्मा। மரித்து போயிட்டா நரகத்துல போறதுல இருந்து உன்னுடைய குடும்பம் உன்னை காப்பாத்தாது. अगर तू मर जाएगा तो नरक में जाने से तेरा परिवार नहीं நீ சேர்த்து बचेगा வச்சிருக்கிற சொத்து சுகம் உன்னை காப்பாத்தாது. और तू जो इकट्ठा किया तेरा धन संपत्ति नहीं बचाएगा, உன்னுடைய சரீரம் உன்னை காப்பாத்தாது. तेरा शरीर नहीं உன்னுடைய बचाएगा, அழகு உன்னை காப்பாத்தாது. तेरी सुंदरता नहीं ஆரோக்கியம் உன்னை बचाएगा, காப்பாத்தாது. कोई भी नहीं எல்லாம் बचाएगा, உன்னை விட்டு போயிடும். सब छूट जाएगा। அந்த பயங்கரமான செழிப்பான நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். एक बड़ा दिनों में अपने எல்லாரும் கொடுத்து வைத்தவங்க आप सब नसीब वाले हैं, நேரத்துக்கு ஆராதனைக்கு आप வரணும். समय पर आराधना करो, கூட்டத்தை மிஸ் பண்ணக்கூடாது. कोई मीटिंग को नहीं मिस करना, வார்த்தையை விட कोई वचन नहीं छोड़ना है, எழுதி வைத்துக் கொள்ளணும். लिख लो வீடுகளில் போய் அதை ரிப்பீட்டா நம்ம மறுபடியும் கேட்கணும். और घर जाके उसे सुनना है யூடியூப்ல கூட நம்ம பரப்புறோம், அதை கூட என்ன செய்யுங்க, நீங்க நல்லா கேட்கணும். और यूट्यूब पे भी डालते उसे सुनो। வார்த்தை எவ்வளவு கேட்டு உள்ளத்துல வைத்துக் கொள்கிறீங்களோ அவ்வளோ நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். वचन रख के कितना सुनते उतना आशीष हो। யார் வார்த்தையை சேர்த்து வைப்பான் தெரியுமா? कौन सुनेगा पता है? பரிசுத்தவன் தான் வேதத்தின் மேல வாஞ்சியாத அவன் தான் வேத வசனத்தை சேர்த்து வைக்க ஆசைப்படுவான். और एक वचन को मन में इकट्ठा करेगा कौन पता है? पवित्र துன்மார்க்கர்களுக்கு வசனம் மேல வாஞ்சி இருக்காது. और दुष्ट लोगों को वचन नहीं पसंद आएगा, ஒவ்வொருவர்களுக்கு வசனம் அந்த வாஞ்சியை और இருக்காது. तेरे मार्ग में चलने वाले को वचन पसंद नहीं आएगा, கூடி வர்றது பிடிக்காது, और चर्च में आने को अच्छा नहीं लगेगा, பிடிக்காது, और बैठना पसंद नहीं आएगा, பிடிக்காது, आराधना पसंद नहीं करेगा, பிடிக்காது. सेवकाई नहीं पसंद करेगा। இந்த நாள்ல நீ நீதிமானா பரிசுத்தமானா இருக்கிறாயா அல்லது துன்மார்க்கனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? आज के दिन तो धर्मी है वो पवित्रवान है कि दुष्ट मनुष्य के जैसा है। எத்தனை சாக்கு போகும். कितनी बहाबाजी, ஒரு குடும்பத்துக்கு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு பிரேயர். और एक परिवार को महीने में एक बार प्रेयर, எல்லா சபையில இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. और बहुत सारे चर्च में फैसिलिटी नहीं है। உங்களுக்காகவே காலையில இருந்து காத்திருந்து ஜெபம் பண்ணி வசனத்தை ஆயத்தப்படுத்தி காத்துக்கிட்டு இருப்பேன். और आपके लिए सुबह से इंतजार करूंगा, प्रार्थना करूंगा, वचन रेडी करूंगा, ரொம்ப ஈஸியா போன் பண்ணுவான், பாஸ்டர் வர முடியாது. और बहुत आसानी से फोन करेंगे पास्टर नहीं आ सकते, சாரி பண்ணிக்க, माफ कर दो, போன்ல சொல்லணும். प्रार्थना करो फोन में, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். मैं प्रार्थना என்னுடைய करूंगा, கடமை முடிஞ்சு. मेरा फर्ज करना, ஆனா உங்களுக்கு பெரிய ஒரு நஷ்டம். परंतु आपको बहुत बड़ा नष्ट आएगा, அந்த நஷ்டம் ஆயிடுச்சு. बहुत बड़ा नष्ट हो गया, என்ன உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்காம போயிடுச்சு. आपकी प्रकाशित नहीं அந்த किया, நாள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை வச்சிருப்பார், அந்த வார்த்தைகள் கிடைக்காம और प्रभु उस दिन आपके लिए वचन रखेगा वो छूट गया। நமக்கு அனுகூலமான நேரங்களிலே நம்ம வசனத்தை சேர்த்து வைத்துக் கொள்ள சோம்பேறித்தனம் படுறோம். கஷ்டமான காலங்களிலே நம்ம என்ன செய்ய போகிறோம்? और हमको अनुकूल परिस्थिति के अंदर वचन को इकट्ठा करने के हम आलस करते हैं, तो कष्ट के परिस्थिति में क्या करेंगे? ஜனங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத நம்முடைய சபையில உள்ள ஒவ்வொரு மீட்டிங்கா கம்மி பண்ணிக்கலாம். और लोगों को इंटरेस्ट नहीं है इसलिए चर्च में एक मीटिंग कम कर दिया, உபவாசம் கூட நல்லா நடத்திக்கணும். उपवास मीटिंग अच्छा चलता है, ஜனங்கள் வருதே கிடையாது. लोग नहीं आते हैं, உபவாசம் கூட waste ஆகும். उपवास मीटिंग कर காத்திருப்பு கூட்டம் சனிக்கிழமை இருந்தது. और आके त्योहार की मीटिंग காத்திருப்போடு யாரும் வரதில்லை. और मैं गाना बजी कर அப்படியே close பண்ணி. वो मीटिंग खत्म हो गया, பைபிள் ஸ்டடி அப்படியே க்ளோஸ். और बाइबल स्टडी खत्म कर ஜூம் दी, மீட்டிங் அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. और जूम मीटिंग खत्म कर दी, வாலிபர் கூட்டத்துல கூட எல்லாம் வரலாம். और यूथ मीटिंग में भी लोग नहीं आते। ஜனங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்ல. तो लोगों को आत्मिक कार्य इंटरेस्ट नहीं है, சரீரத்தின் மேல இருக்கிற வாஞ்சியை விட, और शरीर के ऊपर जो धगस है उससे பணம் பொருள் மேல இருக்கிற வாஞ்சியை விட, और ये जो चीज वस्तु के जाकर குடும்பத்தின் மேல இருக்கிற வாஞ்சியை परिवार के ऊपर जो इच्छा है ஆத்துமா மேல வாஞ்சியை கிடையாது. वो प्राण के ऊपर इच्छा नहीं है। அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ये परमेश्वर இந்த நாளில் ஆண்டவர் சரியான தீர்மானம் எடுக்கும்படி ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிறார். और प्रभु जी आपसे सही फैसला लेने के लिए कहते हैं। கர்த்தருடைய வார்த்தை கேட்டு உன் ஆத்துமாவை பலப்படுத்திக் கொண்டாதான் நீ
நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். நீ சபையில எவ்வளவு வேலை செஞ்சாலும் சரி, ஊழியம் செஞ்சாலும் சரி, உன் ஆத்துமாவை நீ சரியா ஆயத்தப்படுத்தவில்லை என்று சொன்னா மரித்த பிறகு உன் ஆத்துமா நிச்சயமா நரகத்துக்கு தான் போகும். और तू आकर कहते आत्मा का परवेद वचन से बनेगा, कोई अनंत जीवन से जाएगा, परंतु स्वर्ग में काम करेगा, तू सेवकाई करेगा, कुछ भी करेगा, आकर तू स्वर्ग में नहीं जा सकता। वचन वासिको आमोस 8:12 वचन। आमोस की किताब में देखो 8 और 12 पढ़ेंगे। भाई கொடுங்க பாப்பா சீக்கிரம். தம்பி கவனம் செலுத்தாத. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ்திசை மட்டும் அலைந்து தெரிந்தும் அதை கண்டடையாமற் போனார்கள். लोग यहोवा की वचन को खोज में समुद्र से समुद्र तक और उत्तर से पूर्व तक मारे करेंगे, परंतु उसको ना पाएंगे। யாருக்கு காது இருக்கு நல்லா கேட்டுங்க. जिसको कान है कान ध्यान से सुन ले। கர்த்தருடைய வசனத்தை அந்த நாள்ல தேட ஒரு சமுத்திரத்தோடயே மறு சமுத்திரம் வரைக்கும் தேடுவாங்க. और यहोवा की वचन को ढूंढते एक समुद्र से दूसरा समुद्र जाएंगे। வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிவாங்க. और पूरब से लेकर दक्षिण तक चले जाएंगे, கிடைக்கவே கிடைக்காது, मिलेगा ही नहीं। இன்னைக்கு எத்தனை பேர் கையில பைபிள்? और कितने लोग के हाथ में बाइबल है? 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பைபிள் இருக்கா? क्या 10 साल पुराना बाइबल है? உங்க வீட்ல எத்தனை Dress இருக்கு? आपके घर में कितना ड्रेस எத்தனை है? சேலை? कितनी साड़ियां हैं? உங்க கையில மட்டும் கிழிஞ்சு போன பைபிள். और आपके हाथ में फटा हुआ बाइबल அது திறந்தா வந்து பேப்பர்லாம் பறக்குது. और वो खोलने से पेपर फूटता है அதுக்குள்ள கண்டதெல்லாம் வச்சிருக்கு. और उसके ऊपर कुछ ना कुछ रखते हैं। வேதம் கம்பி விரல கிடைக்குது. बाइबल बहुत कम काम ஏன் ஒரு 5 வேதாகம் எடுத்து வச்சிருக்க? तो क्यों 5 ड्रेस ஒரு பைபிள். चर्च में एक बाइबल என்ன கேட்டீங்கன்னா அத்தனை பைபிள் வச்சிருக்கேன். मेरे पास देखो उतना बाइबल है எல்லாம் கம்பேர் பண்ணி படிக்க அத்தனை பைபிள். और सब कंपेयर करने के இன்னைக்கு लिए பணத்தை எங்க செலவு பண்றோம்? अब पैसा किधर வீடு வாங்க பணத்தை செலவு घर பண்றோம். लेने के लिए पैसा खर्च நிலம் வாங்க செலவு பண்றோம். दागिना लेने के लिए पैसा கல்யாண காரியங்களுக்கு செலவு பண்றோம். और शादी के लिए पैसा खर्च पढ़ाई के लिए पैसा நம்ம நித்திய ஜீவனுக்கு கொண்டு போறது வேதத்துக்காக நம்ம யார் செலவு பண்றோம்? और हमारे अनंत जीवन ले जाने के लिए आप बाइबल के लिए क्या பைபிள் எடுத்து பார்த்து நீங்க வெட்கப்படுங்க. और आपका बाइबल देख के आप इस எந்த நிலைமையில ஒரு பைபிள் இருக்கு? आपका बाइबल कौन सी परिस्थिति எல்லாம் விலை கொடுத்து வாங்குவாங்க. सब मोल लेते हैं பைபிள் மட்டும் எதனா ஓசியில கிடைக்குதான்னு பாப்பாங்க. और बाइबल फ्री में मिलेगा सोचते हैं கொஞ்சம் கூட வெட்கமே ஆகுறதில்ல ஜனங்களுக்கு. और लोगों को सड़क भी नहीं आती ஏன் ஃப்ரீயா கிடைக்கணும்? बाइबल क्यों நம்ம நித்திய ஜீவனை கொண்டு போது எவ்வளவு விலை கொடுத்தாலும் அது வந்து விலை கிரை கொடுத்து வாங்கணும். और ये अनंत जीवन में हमें ले जाएगा तो इसको कितना मोल लेना है हमें அந்த பைபிள் வாங்கி வச்சிட்ட வீட்ல और 4-5 बाइबल लेके रखो घर पे எழுதி போன வேதத்தை யூஸ் பண்ணாதீங்க. फटा हुआ बाइबल उपयोग मत करना அருவருப்பா காணப்படுகிற வேதத்தை வாசிக்காதீங்க. और बाइबल अच्छा नहीं दिखता उसे मत पढ़ना மொபைல் பழசாச்சுன்னா டக்குனு மாத்திடுறீங்க. और मोबाइल पुराना होता है नया ட்ரெஸ் வந்து பழசு டக்குனு கொடுத்து வேற மாத்திக்கிறோம். और ड्रेस पुराना होता तुरंत बदलते हैं நித்திய ஜீவனுக்கு கொண்டு போற நம்முடைய வேதம் எப்படி இருக்கிறது? और अनंत जीवन ले जाने वाला नाम இதை நேசிக்கிறோமா? क्या हम प्रेम करते हैं அநேக பேர் முழங்கால் இருந்து பயத்தோட பக்தியோட வேதத்தை வாசிக்கிறாங்க. और बहुत सारे लोग घुटने में आकर இன்னைக்கு நம்ம ஜனங்க வேதத்தை வாசிக்கும் ஒரு பயம் இல்லை. और आज बाइबल पढ़ते ஆண்டவரை वक्त ஆராதிக்கும் போது ஒரு பயம். और आराधना करते वक्त डर नहीं है முழங்கால் படிட்டு ஆராத விருப்பம் இல்லை. और घुटने में आराधना करना अच्छा नहीं है ஆண்டவரை ஆராதிக்க खड़े होकर आराधना करना नहीं पसंद आता है நித்தியத்துக்கு நேரா நம்ம போக வேண்டிய நாம அஜாக்கிரதையா காணப்படுகிறோம். और अनंत जीवन की ओर जाने के लिए आप सफर कर रहे हैं परंतु आप उसके बारे में सोच विचार तक नहीं करते தேவனை தேடுகிற காரியங்கள்ல ரொம்ப உதாசீனமாயிரும். और अब प्रभु को ढूंढते हैं वो बहुत आलस्यपन நம்ம करते हैं ஆத்மாவுக்கு ஆகாரத்தை தேடுகிற காரியங்கள்ல ரொம்ப நிர்விசாரமாய் और காணப்படுகிறோம். आत्मा को ढूंढते उस कार्य में आलस्य करते हैं இப்போதே காற்றுள்ள புதிய தூற்றிக் கொள்ளுங்கன்னு சொல்லி தமிழ்ல வந்து பழமொழி சொல்லுகிறாங்க. और हवा बहते वक्त उपयोग कर लो करके तमिल में कहावत है செழிப்பான காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हरा भरा जीवन में நம்ம रहते ஆண்டவர் हैं நல்ல திருசபை கொடுத்திருக்கிறார். बाइबल ने अच्छा चर्च दिया है ஏகாத கொடுத்திருக்கிறார். अच्छा सेवक दिए हैं தேவன வசனத்தை बहुत கொடுக்கிறார். सारे वचन प्रचार कर रहे हैं தீர்க்க தரிசனங்கள், और पवित्रवान वचन है பெண்கள் கூட்டம், और लेडीज मीटिंग ஒவ்வொரு கூட்டமும் நமக்காக எல்லாம் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். और बहुत सारी मीटिंग हमारे लिए ध्यान करते हैं நீ உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? क्या आप आलस्य करते हैं காலம் செல்லாது. टाइम नहीं है சீக்கிரமா அந்த காலம் முடிஞ்சிடும். ये टाइम खत्म हो जाएगा ஜனங்க பாருங்க, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் போவாங்க. और लोग समुद्र से दूसरे समुद्र तक जाएंगे சமுத்திரத்துல மறு சமுத்திரம்
சும்மா போக முடியுமா? एक समुद्र से दूसरा समुद्र खाली जाएंगे? அவங்க ஃளைட்ல போறோம், फ्लाइट में जाना है, டிக்கெட் போட்டு போறோம், टिकट डालना है, இல்லனா ஷிப்ல போறோம், नहीं तो शिप में जाना है, ஷிப்ல டிக்கெட் வாங்கிட்டு போறோம். टिकट ले जाना है। ஆனா நம்ம சர்ச்சுக்கு வந்து 20 ரூபாய் 30 ரூபாய் ஆட்டோ செலவு பண்ண யோசிக்கிறோம். और हमारे चर्च में आने के लिए 20-30 रुपया ऑटो के लिए सोचते हैं। रिक्शा के लिए कोई पैसा दे दिया तो अच्छा रहेगा, क्यों देते हैं? ஏன் கொடுக்கணும்? और रिक्शे के लिए पैसे क्यों देना है? பிரியாணி சாப்பிடுறதுக்கு யாரா கூலி கேட்பாங்களா? और बिरयानी खाने के लिए कोई கூலி मांगे? கஷ்டம் சொல்லக்கூடாது, எதுலனா கஷ்டம் சொல்லலாம். ஆனா ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நம்ம வந்து கொடுப்பதோ அல்லது ஆண்டவருடைய ஆராதனைக்கு வந்து ரிக்ஷா செலவு பண்றது யோசிக்கவே கூடாது. அது எவ்வளவு செலவானாலும் வாஞ்சியோடு கூட செலவழித்து வரணும். ஏன்னா இதுதான் சபதான் நம்ம நித்தியத்துக்கு நேரா நடத்துகிறதா இருக்கிறது. और कितना भी हो जाए चर्च आने के लिए वेद वचन पवित्र परमेश्वर को ढूंढने के लिए खर्चे के बारे में नहीं सोचना, क्योंकि ये अनंत जीवन में லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணாத வசனம் கிடைக்கவே. और एक समय में आपका लाखों भी खर्चा करके अच्छा नहीं मिलेगा। ஆகையால் அடுத்த வசனம் வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 10 11 வந்து வாசிக்கிறோம். और दूसरा पत्रस पढ़ेंगे, 2 Peter chapter 3 verse 10 and 11. और दूसरा पत्रस देखो तो 3 और 11 पढ़ेंगे। கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்றிருப்போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதுக்காக இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி முதல்வர்களாக இருக்க வேண்டும். நம்ம காத்திருந்த செழிப்பெல்லாம் அழிஞ்சு போயிடும் பிரியமானவர்களே. जो ये देखते हैं हरा भरा सब मिट जाएगा हे प्रियो, ஆனா பூமி எல்லாமே அக்கினிக்கிரையா போயிடும். और ये आकाश और धरती आग में चले जाएगा। நமக்கு எல்லாருக்கும் தெரியும் हम सबको पता है। இப்படி இருக்கும்போது எப்படிப்பட்ட பரிசுத்த ஒரு வந்து நடக்க நம்ம நடந்து और हम ऐसे रहते वक्त हमारी पवित्रता कैसी होनी चाहिए। ஆகையால வந்து எபிரேயர்ல சொல்லப்படுகிற 12:24 அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். और इब्रानियों में बोला गया है 12 और 26 में, Book of Hebrews chapter 12 verse 26. और इब्रानियों की किताब 12 और 26। उस समय तो उसके शब्द से पृथ्वी हिला दिया, परंतु अब उसने ये प्रतिज्ञा की है, एक बार फिर मैं ना केवल पृथ्वी को वरन आकाश को भी हिला दूंगा। 27 வாசிங்க. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவர்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசையாதவர்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளைப் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். இதெல்லாம் அசைந்து போகக்கூடிய और ये सारे चीज हिल जाएगा। நாம் எதுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம்? हम किसके लिए तैयारी कर रहे हैं? அசைவில்லாத ராஜ்யத்துக்கு நம்ம போகிறோம். और जो ना हिलेगी उस राज्य में प्रवेश करने के लिए, அசைவில்லாத ராஜ்யத்தை போட்டு நம்ம ஆத்மாவை நாம் ஆதாயப்படுத்துகிறோம். और ना हिलेगी उस राज्य में प्रवेश करने के लिए हमारे प्राण को तैयारी कर रहे हैं। ஆத்மாவுக்கு நேரத்தை கொடுக்கிறோமே, वो प्राण को हमको टाइम देना है, ஆத்மாவுக்கு ஆகாரத்தை और கொடுக்கிறோம், प्राण को हमको खाना खिलाना है, தண்ணீர் கொடுக்கிறோம், और प्राण को पानी पिलाना है, ஆத்மாவை விசாரிக்கணுமே. और प्राण को देखभाल करना है, எப்படி இருக்கிறது அக்கறைப்பட வேண்டும். और प्राण कैसा है इच्छा करना है। நாம் இதை ஜெபம் பண்ணும்போது உணர்ந்து பாருங்க உங்க ஆத்மா எப்படி இருக்கு. और आज के दिन हम प्रार्थना करेंगे तो सोचना तुम्हारा प्राण कैसा है। 10 மணி நேரம் மொபைல் பார்க்கிறது, और घंटों भर मोबाइल देखना, 12 மணி நேரம் டிவி பார்க்கிறது, और घंटों भर टीवी 12 மணி நேரம் फ्रेंड्स கூட பேசுறது, घंटों भर फ्रेंड्स से बात 12 மணி करना, நேரம் நல்ல ஊரை சுத்தி பார்க்கிறது, और घंटों भर आकर के घूमते रहना। எல்லாத்துக்கும் டைம் கொடுக்குறாங்க. அவங்க ஆத்மாவுக்கு சொந்த ஆத்மாவுக்கு நேரம் கொடுக்கிறது இல்ல. और सबको टाइम देते पर आत्मा को टाइम नहीं देते। ஆகையால அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதாக நாம் பயத்தோட பக்தியோட தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபை பெற்றுக்கொள்ள கடவோம் என்று சொல்லி ஆக்கியம் சொல்லுகிறார். और ना हिला सके ऐसे राज्य में प्रवेश करने के लिए आकर हमको अनुग्रह और आपको पाना है। ஆகையால செழிப்பான நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். हमारे वाले दिन में देते प्रभु को धन्यवाद। நம்ம வீடுகளில் எங்க கண்ணு படுதோ அந்த வசனத்தை ஒட்ட வைங்க. और हमारे घर में कहाँ भी नजर आते वचन रखना, எந்திரிச்சுன்னா வசனத்தை பார்க்கணும், और सुबह उठ के वचन देखना, போது वचनத்தை பார்க்கணும், और सोने बाद वचन देखना, படிக்கும் போது वचनத்தை பார்க்கணும், बच्चे लोग पढ़ते वक्त वचन देखना, वचनத்தை और बात आते हुए वचन देखना। பார்க்கணும்.
இடத்துல நம்ம எழுதி வைக்கணும். और बड़े-बड़े शब्दों में वचन लिखना। நம்ம பிள்ளைங்க படிச்சு மனப்பாடம் பண்ணணும். और अपने बच्चे पढ़ के நாம படிச்சு மனப்பாடம் हम पढ़ के याद நம்ம करना है। இருதயத்துல வார்த்தைகளை சேர்த்து கொள்ளணும். और हमारे मन में वचन को रखना है। நாங்க கான்ஸ்டன்ட் டீம்ல வந்து ஊழியம் செய்யும்போது அவர் நாளைக்கு இவ்வளவு வசனம் மனப்பாடமா சொல்றேன். और हमारे मानसों में हम सेवकाई में रहते हैं तब हमको एक दिन में इतना वचन याद करके ஆவிக்குரிய புத்தகத்தை படிக்கணும். और आत्मिक किताब पढ़ना है। வேதத்துல 10 அதிகாரம் படிக்கணும். और रोज बाइबल में ऐसे रखते அது हैं। ரொம்ப கடினமா இருக்கு. बहुत कठोर है। ஆனா அந்த நாட்கள்ல படித்ததுதான் இப்போ கூட வந்து ஞாபகம் வருகிறது. और उन दिनों में जो पढ़ाई किया है वो पढ़ाई आज भी मुझे मदद कर। ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு அநேக நாளுக்கு பிறகு அதன் பலனை காண்போம். और तेरे खाने को पानी पे डाल दे बहुत दिन के बाद फल आएगा। கிடைக்கும் எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது நம்ம ஓடக்கூடாது. நேரம் கிடைக்கும் இந்த ஆத்மாவுக்காக இந்த நாட்டை என்ன செய்ய போறேன். और टाइम मिलेगा तो पैसा कमा ऐसा नहीं बोला है परंतु मेरे आत्मा यानी मेरे प्राण को कैसे बचाऊं। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு. और सबसे प्रथम परमेश्वर ने और ये सब तो ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். और एक दिन में 1 कलाक तक குறைஞ்சது ஒரு 2 அதிகாரமாச்சும் பைபிள் और படிக்கணும். मिनिमम 2 अध्याय तो बाइबल पढ़ना है। அதனால ஒழுக்கமா படிச்சு முடிக்கணும். और एक डिसिप्लिन से पढ़ना है। வருஷத்துக்கு ஒரு முறையாவது வேதத்தை படிச்சு और बाइबल एक साल में एटलीस्ट एक बार तो पूरा करना எத்தனை है। பேர் சொல்ல முடியும் வந்து நான் ஒரு முறை வேதத்தை முழுசா படிச்சு முடிச்சேன். और कितने लोग बोल सकते हैं मैं एक बार बाइबल पूरा पढ़ चुका हूं। கை தூக்கி காட்டுங்க. एक बार पूरा ஒரு முறை நான் ஃபுல்லா படிச்சேன். एक बार मैंने पूरा कंप्लीट किया। ரொம்ப குறைவான பேர் தான். சரி 2 முறை எத்தனை பேர் படிச்சீங்க? और 2 बार 3 பேர் காட்டா. 3 முறை எத்தனை பேர் படிச்சீங்க? और 3 बार 3 பேர் கேட்கலாம். 4 பேர் கேட்கலாம். 10 முறை எத்தனை பேர் படிச்சீங்க? और 10 बार कितने लोग पढ़े? நான் 37 முறை படிச்சேன் வேதத்தை. और मैं 37 टाइम्स पढ़ा हूं। இப்போ படிச்சா கூட வந்துட்டு அது வந்து புதுசா தான் இருக்கு. और अभी भी मैं पढ़ता हूं मुझे नया लगता है। ஆகையால வேதத்தை வருஷத்துக்கு குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு முறை ஃபுல்லா படிச்சேன். और मिनिमम आकर आपको 1 साल में एक बार पढ़ना है। அது வேதத்தை சைடுல வச்சிருந்தோம் செல்ஃப்ல. और साइड में रख देना புது है। வருஷத்துல புது பைபிளோட ஆரம்பிக்கணும். और नया बाइबल नया என்ன லாங்குவேஜ்ல படிக்கிறீங்களா அந்த லாங்குவேஜ்ல படிங்க. और कौन से लैंग्वेज में आप நல்ல விலை கொடுத்து வாங்க வேதத்தை. और बहुत कीमत लेके நல்ல வார்த்தை தெளிவா இருக்கும். और वचन एकदम अच्छा நல்ல है। விலை கொடுத்து வாங்க. பைபிளை எவ்வளவு விலை கொடுத்து வாங்குறீங்களோ நீங்க உண்மையாகவே பாக்கியவான்கள். और बाइबल को कितना और अधिक लेके देते हो आप उतना भाग्य। யாருக்கு வேதத்துடைய வேல்யூ தெரியுமோ அவங்க வந்து பைபிள் பார்க்கும்போது பணத்தை பார்க்க மாட்டாங்க. நல்ல பைபிளா தான் வாங்குவாங்க. और जिसको बाइबल पसंद आता है वो पैसा नहीं देता है। செழிப்பான நாட்களில் நம்ம பிள்ளைங்க மனசுல நல்ல வசனத்தை நிரப்பலாம். और हमारे दिनों में हमारे बच्चों लोग को अच्छे वचन நாம விட்டு போயிட்ட பிறகு நம்ம பிள்ளைங்க ஜீவனோட சக்சஸ்ஃபுல்லா வாழணும். அவங்களுக்குள்ள வசனம் இருக்கணும். अगर हम छोड़ के चले जाएंगे वो बच्चे सक्सेसफुल रहना है तो उनके लिए वो वचन ही है। ஆகையால வந்து அந்த வசனம் இல்லைன்னா பிள்ளைங்க பதறி போயிடுவாங்க. अगर वचन नहीं है तो बच्चे आकर निकल जाएंगे। இயேசுவான 12 வயசா இருக்கும்போது தேவாலயத்துல போய் அங்க இருக்கிற வந்துட்டு ஆசாரிகளை வந்து கேட்கும்போது கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. और यीशु मसीह 12 साल की उम्र में परमेश्वर के भवन में जाते वहां की याजक से सवाल पूछते वो याजक लोग सवाल का जवाब नहीं। ஏன்னா யூதர்கள் பிள்ளைகளுக்கு 12 வயசு ஆகிறதுக்குள்ள நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லா கற்றுக் கொடுத்துருவாங்க. क्योंकि यहूदी लोग बच्चे लोग जब तक बड़ा नहीं होता है 12 साल के अंदर पूरा न्याय प्रमाण को सिखा देते हैं। முகமதுல போய் பார்த்த அந்த பிள்ளைங்க ஃபுல்லா குர்ஆனை வந்து படிச்சுருவாங்க. और சாதாரணமா சொல்லுவாங்க. और इस्लाम लोगों को देखो तो अगर पूरा कुरान को रट्टा करवा देते वो बच्चे बोलते हैं। நம்முடைய வைராக்கியம் யூதர்களை விட அதிகமா இருக்கா? और हमारा वैराग्यता यहूदी से ज्यादा है அதோட குறைவா இருக்கா? क्या उससे कम है? நமக்கு வைராக்கியம் இருக்குமானா பிள்ளைகளை நல்ல வேதத்துல கற்பிக்க வேண்டும். अगर हमारे वैराग्यता है तो बच्चों को நீங்க பைபிள் எக்ஸாம் எழுதுனா உன்னப்படி எல்லப்படி எல்லாம் பின்தொடராங்க. और बाइबल वचन एग्जाम देने तो आज तू पकड़ नहीं पकड़ के नीचे मानसिक குறைவா. वचन के ऊपर कागज नहीं है। ஆத்மாவுக்காக நீங்க என்ன செஞ்சு तुम्हारे आत्मा के लिए क्या करते हो? இயேசுவானவரை போல நாம வேதத்தின் மேல பிரியமாய் நம்ம வாழ்வோம். और यीशु मसीह को जैसे बाइबल वचन में प्रिय இந்த रहे வேதத்தின் மேல நாம் பிரியமாய் இருப்போம். और बाइबल वचन ஆத்மா மேல அக்கறையுள்ளவர்களாய் और இருப்போம். आत्मा के प्रति தினந்தோறும் ஆத்மாவுக்காக நேரத்தை प्रतिदिन वो प्राण के लिए टाइम देना है। அப்பதான் ஆண்டவருடைய வருகையில நாம் எடுத்துக் கொள்ளப்பட்ட நித்தியத்தில்
நாம போக முடியும். और परमेश्वर के राज्य में हम स्वर्ग में ले அதனால जाएंगे। நம்ம ஜாக்கிரதையா இருந்து நம்ம ஆத்மாவை பலப்படுத்துற காரியங்களில் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க தேவன் அனுக்கிரகம் செய்வாராம். और इसीलिए हम सावधानी से रहकर हमारे आत्मा यानी हमारे प्राण को बचाने के लिए हम सतर्क रहेंगे। கேட்ட வார்த்தைக்காக தலையை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணலாம். सुनिए वचन के लिए सिर झुकाकर प्रार्थना करें। Thank you, Jesus. Hallelujah. सर्व बलमीनवरे,